சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த இடையில சம்டைம் வாய்ஸ் கம்மியாக இருக்கிறது, ஏதாவது மிஸ்டேக் இருக்குது கேட்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா முக்கியமாக ஒரு 2 வீடியோ நமக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட்டு மாறிடுச்சு. ஆக்சுவலாக எந்த வீடியோனா இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். லேர்ன் மோர் க்ரோன்னு இருக்குல்ல, லேர்ன் மோர் க்ரோனா அதிகம் க்ரோ ஆகணுன்னா என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கணும் அதிகமாக. ஸோ லேர்ன் மோர் க்ரோத்துன்னு வச்சுருக்கேன் மேபி. ஸோ இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ இருக்குல்ல, லேர்ன் மோர், இந்த வீடியோ தான் ஆக்சுவலாக கொஞ்சம் அலைன்மெண்ட்டு மாதிரி. இது கொஞ்சம் இது வரை பாதி வரைக்கும் அதுக்கப்புறம் இதுவாக இருக்காது, ஃபுல்லாக இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவும் ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அது என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி அலைன்மெண்ட்டு மாதிரி கொஞ்சம் நானும் அது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டைம் எடுத்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் 2க்குமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த 2 வீடியோவுக்கும் இந்த ஒர்க்குன்ற வீடியோ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ 2 நாளைக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் மேக்ஸிமம் நல்ல வீடியோ ரெடியாகி வந்துடும். ஆக்சுவலாக கண்டென்ட் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், டெலிவரி பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரின்றப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டோரியை தான் பார்க்கணும். நம்ம ஒரு கம்பெனின்றப்போ அதை எடுத்திங்கன்னா அது எங்கே எடுத்தாலும் அந்த இது தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போது ஒரு கம்பெனியோட பேசிக் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எங்கே எடுத்து படித்தாலும் சரி, ரீட் பண்ணாலும் மாற்ற முடியாது. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா, ஒரு கம்பெனிக்கு ஓனர் யார், தக்ஷணாமூர்த்தின்னு இருக்குது. இந்த யூடியூப் சேனலுக்கு ஓனர் யாருன்னா நான் தான் ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி எங்கே போனாலும் அந்த கம்பெனியோட ஓனர் நேமை மாற்ற முடியாது, அந்த இயரை மாற்ற முடியாது, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணதை மாற்ற முடியாது. அது எல்லாமே காமனாக தான் இருக்கும். டெலிவரி பண்ணுறோம்ல, உங்களோட அதில் நீங்கள் ஆட் பண்ணி டெலிவரி பண்ணுறீங்கள, அதில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ எப்படி கொண்டு போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்கன்ட்டுருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணோன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த பிஸ்னஸ் டாப்பிக்கை உள்ளே கொண்டு மெர்ஜ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டோரிஸாக இருக்கும். நம்ம அந்த கான்செப்டில் தான் இப்போ பார்த்துருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டோரிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு கம்பெனி அது உள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனிக்கு பேஸ் என்ன, எதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஒரு கான்செப்டாக பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பெட்டர் வீடியோன்னு ஆரம்பித்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி ஓரளவுக்கு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் மற்றதை அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சாட்டுக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பீங்க. அதை அடுத்தடுத்த வீடியோ ஒரு வீடியோ இங்கிலீஷில் இருக்கும், ஹெட்டிங் இருக்கும். நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ தமிழில் இருக்கும், ஒரு வீடியோ இங்கிலீஷில் இருக்கும்.
வெளியிலேயே இருக்கும், தமிழ்லைன்லேயே இருக்கும் உங்களுக்கு. தமிழ்னு இருக்கும், இங்கிலீஷுன்னு இருக்கும். எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோவுக்கு உடனே போஸ்ட் பண்ணாமல் ஒரு வீடியோ வந்து ஒரு 1 ஹவர் இருக்கும், அடுத்த வீடியோ ஒரு 1 ஹவர் கழித்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா வெள்ளிக்கிழமை வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு ஒரு வீடியோ. சனிக்கிழமை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுது. ஆக்சுவலாக சனிக்கிழமை எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் இருக்குன்றதுனால ஸோ அந்த வீடியோ வந்து இங்கிலீஷ் வீடியோ வந்து சனிக்கிழமையும், தமிழ் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமையும் போஸ்ட் பண்ணோம். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. நான் மந்த்லி ஹையர் ஹையில் இருக்குது மார்க்கெட்டு. நமக்கு இது வந்து 10 ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு பார்த்து வந்தோம். 26,271க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், பை ட்ரெண்டில் பிரேக் ஆச்சுன்னா பை ட்ரெண்டில் போகலான்றது சான்ஸ் பார்த்தோம். ஹையர் ஹையில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து லோவிலேருந்து ஹையில் போய் என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறதுலே ஹையர் ஹையில் இருக்குது. ஹையர் ஹையில் என்ன பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாது. ஸோ 10 ரிவர்சலும் பார்த்தோம். 10 ரிவர்சல் பார்த்துட்டு இங்கேயே மார்க்கெட் என்ன ஆகணும்னா நமக்கு 10 ரிவர்சல் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஆனால் என்ன பண்ணலைன்னா மறுபடியும் இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஹையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து 2 ரிவர்சல் ஆனாலும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. சரி, நமக்கு இருக்கிற இப்போ இருக்கிற இது என்னென்னா சார்ட் படி பார்த்தா ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணிக்கங்க. $26,300 26,330 ஓகேங்களா. இதுதான் டே ஹை. அதை மார்க் பண்ணிவிட்டு $26,323 ஹை இதை மார்க் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும், செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இது ஹை, ஆல் டைம் ஹை. ஓகேவா, ஆல் டைம் ஹை. மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹையில் வந்து 10 ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, 10 ரிவர்சல் செல் ட்ரெண்டு. ஸோ இப்படி மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, மூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த ஹை இருக்குல்ல, ஆல் டைம் ஹை, இதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எவ்ரி ஹையும் போயிட்டு செல் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நியூ ஹை போகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே ட்ரெண்டு வந்து 3 தான். இதுக்கு மார்க்கெட் சான்ஸ் வழியே இல்லை. ஒன்று பை ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், ஒன்று செல் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, இன்னொன்று சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இருக்கிறதுல ஒன்று பை, ஒன்று செல்லு, இன்னொன்று சைட்வேஸ். ஓகேவா. இப்போது மார்க்கெட் எங்கே இருக்குது, ஹையர் ஹையில் இருக்குது. இப்போ நமக்கு ஹையர் ஹையில் இருக்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாது. ஓகேவா. அப்போது ஸ்டாப் லாஸ் மார்க் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் என்ன, 26 26,315. சரியா, 26,315. அப்போது இதை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பிலோ மார்க்கெட் வர்றப்போ
செல் ட்ரெண்டு போய் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது அக்ரெசிவ் என்ட்ரி, இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை, அக்ரெசிவில் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டாவது கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான், இங்கே ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு சைடு வைஸான்னு தெரியும். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்குல்ல, இந்த கேண்டில் க்ளோசிங் இருக்குது பாருங்கள், இந்த லோ, இந்த லோ, இந்த ஹை. ஓகேவா? ஸோ இதையும் மூணையும் மார்க் பண்ணிக்கோங்க. 26,327, 26,116, இந்த ரெட் லைன் இருக்குல்ல, இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது. 26,175ன்றது இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது. அது இல்லாமல் 3 ரெட் மார்க் இருக்குல்ல இந்த சைடில், இந்த ப்ரைஸ் இந்த நேராக, அதெல்லாமே அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா, இந்த பிரேக் ஆகுதுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம்? சைட்வைஸ்னால் இதுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்க, கரெக்டாக? ஸோ இந்த 3 லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. இல்லை அப்படின்னா இங்கே என்ன ஆகலாம்? $0.5 இல்லைன்னா 0.6, 25,825 இல்லைன்னா 25,706 அது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி, வீக்லி, டேல அனாலிசிஸ் பண்ணலாம். மார்க்கெட் கரெக்டாக என்ன இல்லை, ஒரு வால்டைல் இல்லை மார்க்கெட்டில். ஆக்சுவலாக வால்டைல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கேண்டில் வால்டைலில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் மட்டும் இருக்குது, டேவோட மூமெண்ட் இருக்குது. லாங் பொசிஷன் போனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹோல்டிங் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகாது? ப்ராஃபிட் கொடுக்காது. கரெக்டாக ட்ரெண்ட் இல்லைன்னா மார்க்கெட் வந்து இதுவாகிடும், லாஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த லெவல் 26,300, 26,100 இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 கேண்டில் லாஸ்ட்டு 3 நாள். ஸோ இந்த 3 நாள் இப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே லோ வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள், இந்த ஹை போனால் மட்டும் செல் பண்ணுங்கள். மிடில் பை அண்ட் செல் பண்ணாதீங்க. பை அட் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன உங்களுக்கு? இது ஸ்டாப் லாஸ் லெவல் 26,30, 130, 26,130. ஓகேவா? நியரஸ்ட் பை. ஓகே, டார்கெட்டு 26,300, அவ்வளோ இருக்காது, 26,250, 26,300. 26,300. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், சரி என்ட்ரி,
இது டார்கெட். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. இதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம அடுத்த லெவலில் ஏதாவது பார்ப்போம். நிஃப்டியோட வியூஸ் இதுதான். பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்னா, நிஃப்டி டார்கெட்டு எவ்வளோ இருக்கலாம்னா உங்களுக்கு ஓகே. மார்க்கெட் இதை பிரேக் ஆகுதுன்னா 62,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 62. ஓகேங்களா? ஃபிப் எக்ஸ்டென்ஷன். மார்க்கெட் வந்து இப்போது இங்கே இருக்குது, 1ல் இருக்கா கரெக்டாக? 60,076 இருக்கா மார்க்கெட்டு? ஸோ இதை பிரேக் பண்ணதுன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக கூட இருக்கலாம். கொஞ்சம் 62,000 வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா இதையும் பிரேக் ஆகுதுன்னா 67,000 1.618 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து எத்தனாவது ஸ்விங்குன்னு பார்ப்போம். மந்த்லி சார்ட்டு தானே. 2வது ஸ்விங் தான். ஆனால் சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹையாக மென்ஷன் பண்ணிக்கோங்க 60,068. அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா பார்ப்போம். மந்த்லியில் வீக்லி சார்ட்டு பார்த்துடலாம். டே சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக விட்டுருங்க. $2.618. ஓகேவா? ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 0.618, 1.618, 2.618. ஓகேங்களா? இந்த டார்கெட். ஸோ இந்த லெவலுக்கு வந்திருக்கா? ஸோ இதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா 3.618 வரைக்கும் போகலாம். 2வது ஸ்விங்கு ஆக்சுவலாக. ஸோ இதை பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லை டார்கெட் வந்தோடனே டார்கெட் புக் பண்ணுவாங்க. சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும், செல் ட்ரெண்ட் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும். வந்துச்சுன்னா அந்த லோவில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெய்லியும் தானே பார்க்குறோம், அனாலிசிஸ் பார்க்குறோம். ஸோ ஏதாவது இருந்தால் நான் குயிக்காக அப்டேட் பண்ணுறேன், இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டே சார்ட்டு
டே சார்ட்டில் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. இந்த லோ இந்த ஹை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டு 3 days. ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை மார்க்கெட்டு. ஸோ அடுத்த நாளைக்கு இல்லை வரப்போகிற நாளில் எப்படி இருக்குன்னு மூமெண்ட்டு பார்த்துட்டு எடுப்போம். இந்த லோ வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்கும். அசியூம் 59,533. ஓகேவா? இந்த லெவலை பிரேக் எப்போல்லாம் ரீச் பண்ணுதோ அப்போல்லாம் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், பை பண்ணிக்கோங்க. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. 59,523 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 59,529 இதுதான் ஸ்டாப்பில் என்ட்ரியும் கூட ஸ்டாப் லாஸ். இங்கே வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸ் மட்டும் அன் பண்ணிவிட்டு க்ளோசிங் கொஞ்சம் மேலே தான் இருக்குது மார்க்கெட். நமக்கு நியர் இந்த லெவலில் இருக்குது. பை என்ட்ரி கிடைக்கும் 59,600. இல்லை அப்படின்னா 59,68 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த என்ட்ரிக்கு மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். ஹையர் ஹையில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது. ஓகேவா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவலு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்குனாலும் பிடிச்சிருந்தாலும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ்னால் நம்ம வந்து குயிக்காக ஏதாவது அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஏதாவது வேணும், இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா தம்ப்லைன்லேயே மெயில் ஐடி இருக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஓரியன்டாக இது வேணும் அப்படின்னா அட்வைஸ் வேணுன்னா மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஓகே, நம்ம 2 வீடியோ இருக்கும். தமிழ்னு இருக்கும், தமிழில் இங்கிலீஷ்னு இருக்கும். ஹெட்டிங் பார்த்துட்டு எந்த வீடியோ வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.